உபவாசம்னா என்ன என்பதை குறித்து யூதர்களை கண்டன் செய்கிறதை நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பண்டிகைக்கு வருவார். பண்டிகை ஆசரிக்க வரமாட்டார். அங்கே வருகிறதான ஜனங்களுக்கு நல் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு வருவார். அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வரும் பொழுது யூதர்கள் இயேசுவை பகைக்க ஆரம்பித்தார்கள். நல்ல வார்த்தைகளை கேட்கிற பொழுது அது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் போனார்கள். அல்லேலூயா. இனி பாருங்க, தேவ சமூகத்திலே காத்திருந்து நம்மை நிதானித்து நம்மை நாமே அறிந்து கொள்வதற்கு அநேகர் என்ன செய்கிறதில்லை, விருப்பப்படுகிறதில்லை. வேதம் சொல்லுங்க, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்தீர்க்கப்படும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அந்த பாடு மரணங்களை நாம் நிதானித்து அறிய வேண்டும். எதற்காக இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார்? எதற்காக தேவன் இந்த சிலுவையை சுமந்தார்? எதற்காக இந்த அடிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார்? அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான பாஸ்டர் 53ஆம் அதிகாரத்தை வாசித்து காண்பித்தார். அசட்டை பண்ணப்பட்டார். நம்ம பார்க்கக்கூடிய அழகு அவரிடத்தில் இல்லாமல் இருந்தது. எதற்காக? நம்மை ஒன்று தேவனோடு இணைக்கும்படியாக, நம்மை ஒன்று தேவனோடு சேரும்படியாக. நமக்கு தெரியும், சமீபத்தில் வயநாடுல ஒரு பேரிடர் நடந்தது. சூரமலை முண்டக்கயம் 2 பகுதி, கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர் வெள்ளப்பெருக்கினால், மண் சரிவினால் தகர்ந்து போனது. அவர்கள் அங்கிருந்தவர்கள் நிறைய பேர் மாண்டு போனார்கள், நிறைய பேர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அதை அப்படியே விட்டுவிட வேண்டும் என்று கேரளா கவர்மெண்ட் என்ன செய்யல, விடல. ஒரே நாளில் பாலம் அமைத்து அங்கிருந்ததான ஜனங்களுக்கு உதவி செய்தாங்க. அந்த ஜனங்களை மீட்டெடுத்தாங்க. அதை அப்படியே விட்டிருப்பார்கள் என்று சொன்னால் அந்த 28 கிலோமீட்டர் பாழாய் போயிருக்கும். யாரும் அதை விரும்பி இருக்க மாட்டாங்க. 28 கிலோமீட்டர் சுற்றளவு என்ன செய்திருக்கும், பாழடைந்து போயிருக்கும். அதில் எந்த மனிதர்கள் வாசம் பண்ணக்கூடாதபடிக்கு அங்கு பலவிதமான மரங்கள் அல்லது காட்டு மிருகங்கள், பலவிதமான காரியங்கள் அங்கே என்ன செய்திருக்கும், நுழைந்து இருக்கும். மனிதர்கள் அங்கே தங்க முடியாது. ஆனால் அந்த கவர்மெண்ட் என்ன செய்தது, அந்த முண்டக்கையும் அந்த சூரமலைக்கும் பாலம் அமைத்து அநேகரை விடுதலை ஆக்கி அநேகருக்கு உதவி செய்து மறுபடியும் என்ன செய்த அந்த பகுதிகளை புதுப்பிக்க ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்து அப்படித்தான் இந்த பூமியில கடந்து வந்து பாவ மனிதனை, தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்ததான அந்த தொடர்பை, இழந்து போன தொடர்பை, இழந்து போனதான அந்த மகிமையை, இழந்து போனதான அந்த ஸ்தோத்திர சாயலை மனிதனுக்கு திரும்பவும் கொடுக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில இறங்கி வந்தார். ஒரு ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்ததின் நோக்கம் இழந்து போன சாயலை, இழந்து போனதான அந்த மனிதனுடைய தேவனோடு இருந்ததான அந்த தொடர்பை மறுபடியும் ஏற்படுத்திக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஆமென். நம்ம நினைத்தோம் ஏதோ திடீர்னு வந்தாரு, திடீர்னு ஏதோ செய்தாங்க, திடீர்னு அவரை அடித்தாங்க, கொலை பண்ணினாங்க, அடக்கம் பண்ணினாங்கன்னு நம்ம என்ன செய்கிறோம், நினைத்துக் கொள்ளுகிறோம். இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால்
முன்னறிவிக்கப்பட்டபடியே, ஆமென், முன் குறித்தபடியே, தீர்க்கதரிசிகளால் முன்னுரைத்தபடியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடந்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு முறை கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போமா? பிரைஸ் தி லார்ட். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். நீரே அடைக்கலம், நீரே மறைவிடம், நீரே தஞ்சமே, உம்மை அல்லாஹ் புகலிடம் எங்கே, உம்மை அல்லாஹ் புகலிடம் எங்கே. நீரே அடைக்கலம், நீரே மறைவிடம், நீரே தஞ்சமே, உம்மை அல்லாஹ் புகலிடம் எங்கே, உம்மை அல்லாஹ் புகலிடம் எங்கே. ஆழங்கள் கடக்கும் போதும், தீயில் நடக்கும் போதும், ஆழங்கள் கடக்கும் போதும், தீயில் நடக்கும் போதும், தண்ணீரில் நடந்தவர், தீ நடுவில் வந்தவர், என்னையும் காத்திடுவார். தண்ணீரில் நடந்தவர், தீ நடுவில் வந்தவர், என்னையும் காத்திடுவார். நீரே அடைக்கலம், நீரே மறைவிடம், நீரே தஞ்சமே, உம்மை அல்லாஹ் புகலிடம் எங்கே, உம்மை அல்லாஹ் புகலிடம் எங்கே. மரண பள்ளத்தாக்கி நடந்தாலும் பயப்படே, மரண பள்ளத்தாக்கி நடந்தாலும் பயப்படே. உமது கோலும் உமது தடியும் தேற்றியே நடத்திடும், உமது கோலும் உமது தடியும் தேற்றியே நடத்திடும். நீரே அடைக்கலம், நீரே மறைவிடம், நீரே தஞ்சமே, உம்மை அல்லாஹ் புகலிடம் எங்கே, உம்மை அல்லாஹ் புகலிடம் எங்கே. அல்லேலூயா. அவர்தான் நமக்கு புகலிடமும் தஞ்சவுமானவர். ஆமென். இந்த பாட்டை அடிமை ஸ்தோத்திரம். கஷ்டமான நிலைமை வந்த பொழுது, அடைக்கலம் அற்றதான ஒரு நிலைமை வந்த பொழுது, கர்த்தர் இந்த ராகத்தையும் பாடலையும் கொடுத்தார். அதை என்னுடைய மகன் பாடி யூடியூப்பில் போட்டிருக்கிறான். நீங்கள் கேட்கணும் விரும்பினா அந்த யூடியூப்பில் ஜிஎல் மினிஸ்ட்ரி நடித்தா அது யூடியூப் வரும், அதில் பார்க்கலாம், கேளுங்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். அல்லேலூயா. நாம் தேவன் சுமந்த அந்த சிலுவை தியானத்தை நாம் தியானிக்கிறபடினாலே, அதனுடைய சிலுவையினால் கர்த்தர் நமக்கு சம்பாதித்து கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் தியானித்தால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கருதி ஒரு சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு முன்பாக வைத்து நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடந்து வந்து
தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்ததான பிளவை சரி செய்யும்படி சிலுவையிலே தொங்கினார். ஆமென். நம்மெல்லாம் அந்த சிலுவையை தான் பார்க்கிறோம். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு போனார். தம்முடைய சிலுவை என்றால் அந்த சிலுவை எதை குறிக்கிற? நம்முடைய பார்வையில் ரோம போர் சேவகர்கள் பெரிய ஒரு கொலைக்கருவியை செய்து அவர் மேலே சுமத்தினதை தான் நம்ம பார்க்கிறோம், அல்லது ஒரு கொலைக்கருவியாக நம்ம பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தம், அந்த சிலுவையினுடைய அர்த்தம், இயேசு நம்முடைய எவைகள் எல்லாம் சுமந்தார். இன்னைக்கு நம்ம 3 காரியங்களை பார்க்க போகிறோம். இயேசு சிலுவை சுமந்த சிலுவை, இயேசு கிறிஸ்து சகித்த சிலுவையினால் உண்டான ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையினால் உண்ட ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்ததினாலே உண்டான ஆசீர்வாதங்கள், இவைகளை நாம் நிதானித்து தியானித்து அறிந்தால் நம்முடைய வாழ்வை தொடர்ந்து பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். ஒரு ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். அந்த கொல்கதா மலைக்கு நேராக சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். அந்த சிலுவை நம்முடைய பார்வைக்கு நான் சொன்னது போல ஒரு கொலைக்கருவியாக நம்முடைய கண்களுக்கு தெரியலாம், அல்லது பாரமான ஒரு மர சிலுவை நமக்கு தெரியலாம். அதனுடைய அர்த்தம் என்ன? நம்மெல்லாம் பழைய ஒரு பாடல் உண்டு, 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மே நேசாவி வீச செய்குவி, நொந்துருகி வந்த மக்கள் மே நேசாவி வீச செய்குவி. இந்த பாடலை பாடும்பொழுது நமக்கெல்லாம் அவனுக்கு ஒரு 5 காயங்கள் தான் ஏற்பட்டிருக்கிறது என்று நாம் நினைப்போம். நான் அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்க வேளையில் ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் பேச சொன்னார். அவருடைய அந்த தோள் சீலையை விலக்கினால் அவர் சுமந்ததான அந்த கனத்த சிலுவை அந்த சுமந்து சுமந்து அது புண்ணாக வடிந்ததை என் கண்களில் கண்டேன். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தோள் மேல நமக்கும் ஒரு இடம் உண்டு. அவர் சுமந்த சிலுவையில நமக்கும் ஒரு இடம் உண்டு. அந்த தோள்கள் மேல் ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு இடம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அதை நினைக்கணும். அது என்னன்னு, என் அப்பாவுடைய தோளில நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சிந்தனை வரும்போது நம்ம இப்படியா ஒரு பாடல் எழுதணும், என்னை தோள் மீது சுமந்தவரே. இப்படி ஒரு பாடலை நாங்கள் பாடி இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் தோள் மீது என்னை செஞ்சிருக்கிறார், சுமந்து இருக்கிறார். அந்த சிலுவை நம்மை என்ன செய்கிறது என்று சொன்னால், அவர் சுமந்த சிலுவையில் என்னெல்லாம் சுமந்தார்னா வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 53:12 வாசிக்கிற பொழுது, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரன் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவங்களை சுமந்தார். ஆமென். எதை சுமந்தார்? நம்முடைய பாவங்களை சுமந்தார். நம்முடைய பாவம் தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தினது. அந்த பிளவை சரி பண்ணுவதற்கு பாலமாக கடந்து வந்தவர் தான் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு. ஆதியிலே ஆதாம் செய்த ஒரு மரத்தில் தொங்கினதான அந்த பழத்தின் மூலமாய் ஒரு பாவத்தை சம்பாதித்துக் கொண்டான். இன்றைக்கு மரத்தில் தொங்கினதான இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் அவரை தரித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், அந்த மரத்தில் தொங்கினதான கனி, அந்த ஏதேன் தோட்டத்தில் தொங்கினதான அந்த கனியை புசித்த ஆதாம் ஸ்தோத்திரம் பாவ மனிதனானான். இன்றைக்கு சிலுவையில் தொங்கினதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் புசிக்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால்,
நீங்கள் புதிய மனிதனாய் மாற்றப்படுவீர்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுவீர்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிகள் எத்தனை பேரோ அத்தனை பேருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவரே சொல்லுமே ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், ஆமென், நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். நம்முடைய பாவம் எவ்வளவு பெரியதான பாவமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆமென், நிச்சயமாய் உங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரிப்பார். யோவான் ஸ்தோத்திரம் 19ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது அங்கே ஸ்தோத்திரம் ஒரு பிறவி குருடாகிய மனிதனை கொண்டு இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், பரிசேயர் கேட்கிறார்கள், சதுசேயர் கேட்கிறார், வேத பாரகர்கள் கேட்கிறார், வேதத்தில் தேர்ந்தவர்கள் கேட்கிறார்கள், இந்த பிறவி குருடன் எதனால் இவன் குருடனாக்கப்பட்டான்? இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமா? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு அது அப்படியே ஆயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார்? ஒரு ஸ்தோத்திரம், அவர் உமிழ்ந்து சேர் உண்டாக்கி என்ன செய்கிறார்? சிலோவாம் குளத்துல போய் என்ன செய், கழுவு என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் நம்ம நினைக்கிறோம், அவர் ஸ்தோத்திரம் மண்ணை ஸ்தோத்திரம் பிசைந்து ஸ்தோத்திரம் என்ன தேய்த்து விட்டார்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. அதனுடைய அர்த்தம், அவர் சர்வத்தையும் உருவாக்குகிறவர். கண் இல்லாதவர் கண்ணை உருவாக்குவரால் கூடும். ஆமென். அவர் கண்ணை செய்து அதிலே ஸ்தோத்திரம் பிட் பண்ணார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கை இல்லாதவனுக்கு கையை உருவாக்குவரால் கூடும், கால் இல்லாதவனுக்கு காலை உருவாக்குவரால் கூடும், காற்று இல்லாதவனுக்கு புதிய காற்றை வைக்க தேவனால் கூடும். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ மனிதர்கள் ஸ்தோத்திரம் வியாதியில கொடுமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதோட அர்த்தம், சிலர் அவன் செய்த பாவத்தினாலதான் அவனுக்கு வந்துச்சு. அது சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, இவன் பயங்கர பாவி, அதனாலதான் இவன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்குது, இந்த கஷ்டம் அவனுக்கு இதனாலதான். ஒரு கஷ்டப்படும் பொழுது, ஒரு வியாதிப்படும் பொழுது அருகாமையில் இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க. நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க? நம்ம இருந்தா என்ன செய்வோம்? யோபை பார்க்க வந்ததான நண்பர்கள் சொன்னார்கள், நீர் ஒருவேளை பாவம் செய்திருப்பீர், நீ செய்ததான ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம், ஒரு அனுமானங்கள் சொல்லி என்ன செய்வாங்க? நம்ம என்ன செய்வாங்க? காயப்படுத்துவாங்க. அல்லேலூயா. பாவம் கொடியது. அந்த கொடிய பாவத்தை தேவனாகிய கர்த்தர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. நீ சுமக்க நீ தேவையில்லை. பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும், அநியாய அக்கிரமத்தை விட்டு வெளியே வர வேண்டும். பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்குமானால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் ஸ்தோத்திரம் எந்த விதத்தில் வந்தாலும் அது தேவனிடத்தில் சேர்வதற்கு வாய்ப்பில்லை. அவர் பாவம் அறியாத பரிசுத்தர், பாவத்தை பார்த்திராத சுத்த கண்ணர். பாவத்தோடு எந்த மனிதனும் தேவனிடத்தில் சேர்வதில்லை. வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. வாழ்க்கையில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பாவத்தை விட்டுவிட வேண்டும். நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார், இனி பாவம் செய்யாது. நீங்கள் யோவான் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது ஸ்தோத்திரம் ஒரு பாவியாக ஸ்திரியை ஸ்தோத்திரம் என்ன செய்கிறார்கள்? இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இயேசுவிடத்தில் கொண்டு வந்து இவள் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டாள், இவள் பாவத்தில் பிடிக்கப்பட்டாள். மோசேயின் பிரமாணம் இவண்ணமாய் சொல்லுகிறது, இவளை கல்லறிய வேண்டும், இவளை கொலை செய்ய வேண்டும். நீர் என்ன சொல்லுகிறீர்? அவருடைய நோக்கம் என்ன? பரிசேயருடைய சதுசேயருடைய நோக்கம் என்ன? இயேசுவை குற்றம் காண வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற ஜனங்களுடைய எண்ணங்களும் அதுதான். ஆண்டவத்தில் கேள்விகளை மேல கேள்வியை கேட்டு எப்படியாயினும் ஸ்தோத்திரம் தங்களை நல்லவர்களாக காண்பிக்க வேண்டும். Praise God. Praise the Lord. Hallelujah. பாருங்க, கையும் களவுமாக பிடிக்கப்பட்டதான அந்த ஸ்திரீயை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி சொன்னார்கள், நீர் என்ன சொல்லுகிறீர்? ஆமென். ஆண்டவர் சொன்னார்,
உங்களில் பாவம் இல்லாதவன் என்ன செய்யுங்க? முதலாவது வேதம் சொல்லுகிறது, சிறியோரும் பெரியோரும் அவளை வைத்துவிட்டு, அப்போ சிறியவனும் அந்த பாவத்தில் கிடக்கிறான், பெரியவனும் அந்த பாவத்தில் கிடக்கிறான். சிறியவளும் அந்த பாவத்தில் கிடக்கிறாள், முதியவர்களும் அந்த பாவத்தில் கிடக்கிறார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த பாவத்தை விட்டு வெளியே வருவதற்காக தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இனி பாவம் செய்யாதே. நான் உன்னை குற்றவாளியாக தீர்க்கவில்லை, நான் உன்னை பாவியாக தீர்க்கவில்லை, இனி பாவம் செய்யாதே. உன் பாவத்தை நான் சுமந்து தீர்த்து விட்டேன். மகனே மகளே, உன் பாவத்தை நான் சுமந்தேன், இனி பாவம் செய்யாதே. இனி பாவத்திற்கு நேராய் போகாதே. பாவம் உன்னை என்ன செய்து விடும்? கொஞ்சம் கொஞ்சமாய் அழித்து விடும். பாவம் முதலாவது ஸ்தோத்திரம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, முதியோர் சொல் முதலாவது என்ன செய்யும்? கசக்கும், பின்னாடி என்ன செய்யுமா? இனிக்கும். அது போலதான் பாவம் செய்யும் பொழுது, முதலாவது பாவம் செய்யும் பொழுது சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அது போக போக நம்மை கொஞ்சம் கொஞ்சமாய் அழித்து விடும். கொஞ்சம் கொஞ்சமாய் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலக்கி சென்று விடும். ஆமென், அல்லேலூயா. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், ஏசாயா ஸ்தோத்திரம் 53:11 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது ஆத்துமாவின் வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களுக்காக தாமே சுமந்து கொள்வார். ஆமென். அக்கிரமத்தை தாமே சுமந்து கொள்ளுவார். நம்முடைய அக்கிரமத்தை அவர் சுமந்தார். முதலாவது நம்முடைய பாவத்தை சுமந்தார். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, நம்முடைய அக்கிரமத்தை சுமந்தார். மனிதன் கொடிய அக்கிரமக்காரன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு ஒன்று சொல்லுவான். இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல ஜனங்கள் ஸ்தோத்திரம் வெறியர்களாக, மதுபானத்தில் அடிமைப்பட்டவர்களாக, ஸ்தோத்திரம் கொலைவரி பிடித்தவர்களாக, சகோதரனை தெரியல, சகோதரிய தெரியல, ஸ்தோத்திரம் உறவு தகப்பன தெரியல, தாயார தெரியல. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அக்கிரமம், அநியாயம், தேசத்திலே பலவிதமான ஸ்தோத்திரம் என்ன செய்யற கொள்ளை இப்படிப்பட்டதான நிலைமைக்கு நேராக மனிதர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகைகள்ல, டிவி சேனல், நியூஸ்ல நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா தினமும் தினமும் கொலை. எதற்காக? பணத்திற்காக. எதற்காக? தன்னுடைய செல்வாக்கை நிலைநாட்டிக் கொள்வதற்காக, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவதற்காக ஆணவப்பட்டு என்ன செய்கிறாங்க? தன்னுடைய வாழ்க்கையை ஸ்தோத்திரம் அக்கிரமக்காரராக, அக்கிரமத்துக்கு நேராக நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் ஆண்டவர் சொன்னார், அவங்களுடைய அக்கிரமத்தை நான் சுமந்தேன், இனி நீ சுமக்காத, இனி நீ அக்கிரமத்துக்கு போகாத, இனி நீ அக்கிரமம் செய்யாத, உன் சகோதரனுக்கு அக்கிரமம் செய்யாத, உன் சகோதரிக்கு அக்கிரமம் செய்யாத. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா. சங்கீதம் 38:4 வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமை போல என்னால் தாங்க கூடாமற் போயிற்று. ஆமென். அக்கிரமம் எப்படி இருக்கா? தலைக்கு மேலாக பெருகிற்று. உன்னுடைய அக்கிரமம் எப்படி இருக்குது? தலைக்கு மேலாக பெருகி இருக்கிறது. உச்சம் கால் முதல் உள்ளம் கால் முதல் உச்சம் தலை வரைக்கும் அக்கிரமம் பெருகி காணப்படுகிறது. சோதோம் குமாரம் பட்டணத்தில் அக்கிரமம் பெருகி போனது. அதை போலதான் இன்றைக்கு இருக்கிற இந்த தேசத்துல, முக்கியமா பாருங்க, இந்திய தேசத்துல அக்கிரமம் பெருகி போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கிரமம். தேவனுடைய மனிதர்கள் சுகமாய் ஸ்தோத்திரம் வாழ முடியவில்லை. தேவனுடைய மனிதர்கள் சுயமாய் ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தையை சொல்ல முடியவில்லை. சுயமான ஸ்தோத்திர காரியங்களை ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தையை பற்றி ஸ்தோத்திரம் சுவிசேஷமாய் அறிவிக்க முடியாத காலகட்டத்தில் போய் கொண்டிருக்கிறது. அக்கிரமம் பெருகி போன காலகட்டத்தில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது,
நோவாவின் நாட்கள் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தூரத்திலும் சமீபத்திலும் இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்தியாவுல ஸ்தோத்திரம், இந்திய மக்கள் தொகையில 2.3 தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. 14.4 முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. 2% சீக்கியர்கள் இருக்கிறாங்க. பாக்கி எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறியாதவர்களாய் 98% மக்கள் ஆண்டவரை அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு இன்றைக்கு இந்த சிலுவையின் மரணத்தை குறித்து அறிவிப்பது யார்? இந்த சிலுவையின் ரட்சிப்பை குறித்து அவர்களுக்கு சொல்வது யார்? ஆமென். நீங்களும் நானும் அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக மாறணும். இப்படி மீடியாக்கள் மூலமாக அநேகருக்கு சுவிசேஷம் சென்று சேர்வதற்கு நீங்கள் உதவியாய் இருக்கணும். ஆமென். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். இந்த தேசத்தின் இன்னும் இந்த பிராந்தியத்தில் அநேக ஜனங்கள் உண்டு, கர்த்தரை அறியாமல் வாழ்கிற அநேக ஜனங்கள் உண்டு. அவர்கள் எல்லாம் கர்த்தரை அறியணும். அதுதான் நீங்கள் செய்கிற உபவாசம், நீங்கள் செய்கிற இந்த 40 நாட்கள் தியான நாட்கள். ஆமென். ஒரு ஆத்துமா வெளியேறப்பட்டது. இந்த 40 நாட்கள் இந்த பாஸ்டிங் அல்லது இந்த தியான நாட்கள் ஸ்தோத்திரம் நம்ம ஸ்தோத்திரம் இப்படியே போயிட்டு இருக்கிறதுக்கல்ல. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் ஐதாம் ஸ்தோத்திரம் நான் சொன்னது முதலாவது சொன்னேன். 58ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, துரத்துண்டவர்களை சேர்த்துக் கொள்ளணும், பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணும். அதல்லவோ சிறந்த உபவாசம். ஆமென். அதுதான் தியான நாட்கள். தேவனுடைய வார்த்தைகளை ஸ்தோத்திரம் சொல்லுவதற்கு, அறிவிப்பதற்கு ஒன்றில் உதவி செய்ய வேண்டும், அல்லது நீங்கள் போய் அறிவிக்கணும். அதுதான் இந்த தியான நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பெரிய காரியமாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:6 வாசிக்கிற பொழுது, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் என்ன செய்தார்? பாட அனுபவித்தார். ஏசாயா 53:5 வாசிக்கிற, அக்கிரமக்காரரோடு அவருக்கு பிரேத குழியை உருவாக்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அக்கிரமக்காரர்கள் என்ன செய்யணும்? அக்கிரமத்திலிருந்து வெளியே வரணும். அக்கிரமக்காரர்களால் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ரட்சித்த தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டிய எப்படி நிற்கணும்? பரிசுத்தமுள்ளவர்களாக, மாசற்றவர்களாய் நிற்க வேணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், அவர் மத்தேயு 8:17 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரே சொல்லுமே, நோய்களை அவர் சுமந்தார். நீங்க இன்னைக்கு இந்த இடத்துல வியாதியா இருக்கிறீர்களா? பலவீனத்தோடு இருக்கிறீர்களா? இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஹோலி லேண்ட் டிவி நேயர்கள், நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தொடுவார். இன்றைக்கு உங்களை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துவார். எந்த வியாதியா இருந்தாலும் மாற்றவரால் கூடும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் மாற்றக்கூடும். அவர் உங்களை வியாதிகளை சுமந்திருக்கிறார், உங்கள் நோய்களை சுமந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். உலகத்திலே டாக்டர்கள் ஸ்தோத்திரம் குணமாக்க முடியாததான நோய்கள் எவ்வளவு என்று ஆராய்ச்சி செய்த போது 39 நோய்கள் டாக்டர்களால் குணப்படுத்த முடியாது என்று ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்தார்கள். ஆமென். அந்த 39 நோய்களை குணப்படுத்தும்படிக்கு அவர் தன்னுடைய சரீரத்தில் 39 அடிகளை ஏற்றுக்கொண்டார். ஆமென். 40 அடிக்கு ஒரு அடி குறைவாக 39 அடிகளை ஏற்றுக்கொண்டார். காரணம், எந்த வியாதி மாற்றவரால் கூடும். ஆமென். நம்ம நினைக்கிறோம் கேன்சர் வியாதி மாறாது. கேன்சர் வியாதி மாறும் நம்முடைய ஜெபத்தால். அல்லேலூயா.
சபையில் ஒரு சகோதரர் இருக்கிறார். வெளிநாட்டில் வேலை செய்து லங்ஸ் பாதிக்கப்பட்டு, கேன்சர்னாலே பாதிக்கப்பட்டு அநேக நாட்கள் வெளிநாட்டிலிருந்து வெளியே வந்துட்டார், ஊருக்கு வந்துட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டார். வெள்ளூர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தார். ஜெபிக்க ஆரம்பித்தோம், சபையாராய் ஜெபித்தோம். பிரைஸ் தி லார்ட். அருமையான சகோதரர் கடந்த வாரத்தில் வந்து சாட்சி சொன்னார். இப்பொழுது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது. அந்த லங்ஸ் பாதித்த அந்த இடத்திலிருந்து கர்த்தர் அற்புதமாய் சுகம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கேன்சர் வியாதி மாறும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்ட்ரோக் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. எந்த விதமான வைரஸ் காய்ச்சலா இருந்தாலும் மாறும். அவரால் முடியும், அவரால் கூடும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் விசுவாசித்தால், என் நோய்களை அவர் சுமந்தார், என் நோய்களுக்காக அவர் காயப்பட்டார், என் நோய்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்று நீங்கள் விசுவாசித்தால், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்கள் நோய்களை குணப்படுத்துவார். உங்கள் நோய்களை அவர் எந்த நோயா இருந்தாலும் அவரால் குணப்படுத்த முடியும். ஏசாயா 53:5-7 ஆகிய வசனங்களை வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் என்ன செய்கிறோம்? குணமாகிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 2:24 வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். ஆமென். வியாதியா, கஷ்டமா, பலவிதமான வியாதிகளினால் இனி ஒன்றும் மருத்துவர்களால் முடியாது. மருத்துவர்கள் ஒருவேளை ஸ்தோத்திரம் சீட்டெழுதி இருக்கலாம், இனி 6 மாசம்தான், இனி 1 வருஷம்தான். அல்லேலூயா. நாட்களில் ஒரு சகோதரி சென்னையில் வேலை பார்த்து கொண்டிருந்தாங்க, டீச்சர். பயங்கரமான ஸ்ட்ரோக் வந்து அடித்து ஸ்தோத்திர கை கால் செயலிழந்து அங்கிருந்து ஸ்தோத்திரம் முத்து நீரோ சென்று கொண்டு வந்தாங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக டாக்டர் சொல்லி எல்லாருக்கும் சொன்னார், எல்லா உறவுகளுக்கெல்லாம் சொல்லுங்க, கூடி போனால் ஒரு வாரம் அல்லது 10 நாட்கள் போகும் என்று சொன்னார். அவர் எல்லாருக்கும் உறவுகளுக்கெல்லாம் சொன்னாங்க. எல்லாரும் பார்த்தாங்க. எங்களுக்கு அழைக்கப்பட்டு நாங்களும் போய் ஜெபம் பண்ணணும். நாங்களும் நினைத்தோம், டாக்டர் தீர்ப்பெழுதி விட்டார், இனி என்ன செய்ய முடியும்? தேவ சமூகத்தில் போய் ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்படுத்து ஜெபித்தோம். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள். 5 வருடங்கள் கழித்து ஆண்டவர் என்ன செய்தார்? அற்புதம் செய்தார். அல்லேலூயா. அந்த 5 வருடங்களுக்கு முன்பதாக டாக்டர் கூறின தீர்ப்பு என்ன செய்யப்பட்டது? மாற்றப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு எழுந்து நடந்து தன்னுடைய கடமைகளை செய்யக்கூடிய பலன் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வியாதியை மாற்ற அவரால் கூடும். நம்முடைய வியாதி அவர் சுமந்து இருக்கிறார். நீங்களே சுமக்காதுங்க. இன்னைக்கு நம்ம வியாதி வந்தா நம்ம தான் சுமந்து கொண்டு நடக்கிறோம். வியாதியா, ஐயோ தலைவேதனை, ஐயோ கால் வேதனை, ஐயோ ஸ்தோத்திரம், நம்ம அலறுற சத்தம் மற்றவர்களையும் கொஞ்சம் பயப்படுத்திடும். சின்ன தலைவேதனை, சின்ன கால் வேதனை, இதை வைத்துட்டு நம்ம படுகிற பாடு தெரியுமா? அல்லேலூயா. ஆமென். பிரச்சனைகளை பார்க்காதுங்க, உங்க வியாதியை பார்க்காதுங்க. பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் இயேசு இருக்கிறார். வியாதியை காட்டிலும் பெரியவர் இயேசு இருக்கிறார். அவர் உங்கள் நோய்களை குணப்படுத்துவார். அல்லேலூயா. அவர் உங்கள் நோய்களை சுமந்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 5ஆவதாக வேதம் சொல்லுகிறது, துக்கங்களை சுமந்தார். ஏசாயா 53:4 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? ஏசாயா ஒரு வாசிக்கல. ஏசாயா 53:4 வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆமென். ஹல்லேலூயா. மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லலவர். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லலவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம்
கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவா சுகந்தர். சேர்ந்து சொல்லுவோம், ஜீசஸ். பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. நம்ம பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். இயேசுவே, இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஸ்தோத்திரம். துக்கங்களை சுமந்தார். இன்னைக்கு அநேக விதமான துக்கம் மனிதனை வாட்டி வதைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வீட்டை குறித்ததான துக்கம். ஒரு மனிதன் இப்படியாய் சொன்னார், உலகம் உருண்டை வடிவமானதல்ல, துக்க வடிவமானது. உலகத்தில் துக்கம் நிறைந்த மனிதனை தான் நாம் அதிகமாய் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய துக்கம், எவ்வளவு பெரிய வேதனை, பயங்கரமான கண்ணீர், கவலை. ஏன் இந்த பாடு, ஏன் இந்த ஓத்துரவம், ஏன் இந்த கஷ்டம்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். இனி நீங்க கவலைப்படக்கூடாது, இனி நாம துக்கப்பட்டு இருக்கக்கூடாது என்கிற எண்ணம் நமக்கு வரவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்ம துக்கப்பட்டு தான் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இனிப்பு. அப்புறம் ஸ்தோத்திரம். நம்ம ஒரு குட் ஃப்ரைடே வருது, அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? துக்கவள்ளி. அப்படிதானே? துக்கவள்ளின்னு தானே சொல்லுவீங்க. ஆங்கிலத்தில் குட் ஃப்ரைடேன்னு சொல்லுவோம். அப்படிதானே? தமிழ்ல என்ன சொல்லுவோம்? அப்படிதானே? நான் தவறா என்ன சொல்லிட்டு இருந்தோம் இல்லையே? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சிலுவையில் அறைந்ததை அல்லது ஆண்டவர் ஸ்தோத்திரம் சுமந்ததை, அடிக்கப்பட்டதை பார்க்கிற நேரத்தில் நமக்கு ஒரு துக்கம். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் ஒரு வேதனை. அடுத்த மறுநாள் சனிக்கிழமை முடிஞ்சு உயிர்த்தெழுதலின் நாள், ஈஸ்டர் பண்டிகை. ஈஸ்டர் பண்டிகைக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க? உங்க ஊர்ல ஒன்று அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல எல்லாம் நடக்கும். ஈஸ்டர் பண்டிகை இன்றைக்கு 40 நாட்கள், ஒரு 40லிருந்து ஒன்று அந்த லெந்து நாட்கள், சாம்பல் புதல்ல தொடங்கி 40 நாட்கள் என்ன செய்வாங்க? மட்டன், அந்த நான் வெஜிடேரியனுக்கு போக மாட்டாங்க. அந்த ஈஸ்டர் பண்டிகைக்கான எல்லாம் அன்னைக்கு தான் வந்து சேரும். என்ன வந்து சேரும்? மட்டன், சிக்கன், அதுக்கு கூட உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான தண்ணிகளும் வந்து சேரும். ஹல்லேலூயா. துக்கத்தை மறக்கிற நேரம். பிரைஸ் தி லார்ட். இதுவரைக்கும் சபையில இருந்தவங்க இப்ப ரோட்ல நடக்க முடியாம தள்ளாடி தள்ளாடி நடப்பாங்க. எப்படி? அசைவாடுதல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 40 நாட்கள் எல்லாம் அடக்கி வச்சுட்டு அந்த உயர்த்தல் நாள்ல பயங்கரமான கொண்டாட்டம். துக்கத்தை துக்க நிவர்த்தி.
அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல வெறும் அந்த கடமைக்கான சடங்காச்சாரமான நாட்களாய் மாறக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய தியானம் நம்மை ஒன்று புதிய அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லணும். கிறிஸ்துவிடத்தில் என்ன செய்யணும்? ஒரு படி கூட என்ன செய்யணும்? முன்னேறி போகணும். அல்லேலூயா. தேவனோடு நெருங்கணும். இந்த தியானம் நம்ம தியானித்தோட 40 நாட்கள் முடிந்தது மறந்து போக கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. துக்க நாட்கள் என்ன செய்யக்கூடாது? முடிந்தாச்சு, ஈஸ்டர் பண்டிகை வந்துச்சு, அடித்து புசித்து குடித்து என்ன செய்யணும்? அப்படி இல்லை. நமக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அந்த 2025 ஆண்டுகளுக்கு முன்னதாக நமக்காக பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து உயிர் தெழுந்தார். அவர் சொன்னார், உலகத்தின் முடிவறிந்த சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுமா? அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? அல்லேலூயா. அப்ப இது துக்க நாட்கள் அல்ல, இது நம்மை ஒன்று சரிப்படுத்துகிற நாட்கள். நம்முடைய ஆத்மாவை சரி பண்ணுகிறது, நம்முடைய ஆவியை சரி பண்ணுகிறது, நம்முடைய ஸ்தோத்திரம் என்ன, நம்முடைய சரீரத்தை ஒன்று சுத்திகரிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க இந்த கழுகு பார்த்திருப்பீங்க. கழுகு, அந்த கழுகுக்கு ஒரு குணம் உண்டு. அது கொஞ்சம் வயது முதிர்ந்து வர நேரத்தில் கண்மலை உச்சியில மலை உச்சியில போய் என்ன செய்யுமா? தன்னுடைய இறகுகளை எல்லாம் கொத்தி என்ன செய்யும்? களைந்து விடும். பார்ப்பதற்கு அழகு இருக்காது. கழுகு என்ன செய்யும்? மொட்டையாக தெரியும். அந்த வெயில்ல அது அப்படியே இருக்கும். அது இருந்து என்ன செய்யும்? அதனுடைய கொழுப்புகள் எல்லாம் கரைந்து அது சின்ன ஒரு கழுகாக மாறும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அதுக்கு சின்ன சிறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அது முளைத்து திரும்பி வரும் பொழுது ஒரு புதிய பலத்தோடு கடந்து வரும். அதுதான் வேதம் நமக்கு எடுத்து உரைக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல என்ன செய்வார்கள்? செட்டைகள் அடித்து உயிரே எழும்புவார். நம்ம ஸ்தோத்திர ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த தியான நாட்கள் ஒரு காத்திருப்பின் நாட்கள். இது நம்ம நிறைவேறுகிற பொழுது ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ளணும், ஒரு புதிய நன்மை பெற்றுக்கொள்ளணும், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. துக்கத்தோடு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உன் துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். துக்கத்தை மாற்றி எப்பேற்பட்ட துக்கமாய் இருக்கலாம். அநேக வேளைகளில் நம்முடைய இழப்புகள் நம்மை துக்கப்படுத்தும். அப்படிதானே? இழப்புகள் என்ன செய்யும்? நம்முடைய குடும்பத்தில் அருமையான தகப்பனாரை பற்றி சாட்சி நான் சொல்ல வேண்டாம் நினைத்தேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர்கள் பாடுகள் அவ்வளவா நெருக்கப்பட்டார். அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் ஊழியத்து நிமித்தம் ஊரை விட்டு தள்ளி வைக்கப்பட்டார். நாங்கள் இப்போ சின்ன குழந்தைகள். எங்கள் ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா கூட எங்கள் வீட்டில் வச்சு சாப்பாடு எல்லாம் பந்தி பரிமாறுவாங்க. எங்கள் வீட்டு முற்றத்தில் பந்தி பரிமாறுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற எங்களை கூப்பிட மாட்டாங்க. கிட்டத்தட்ட 35 வருடங்கள் பாடுகளை அனுபவித்தார். ஊழியத்திற்கு வந்தது நிமித்தம் கொலை செய்வதற்கு முற்பட்டாங்க, கேஸ் கொடுத்தாங்க. ஆனா ஆண்டவர் வெட்கப்படுத்தல. அல்லேலூயா. எந்த மனிதர்கள் ஊரை விட்டு தள்ளி வச்சாங்களோ அதே மனிதர்கள் வந்து அடுத்த ஸ்தோத்திரம் 35 ஆண்டுகள் கடந்த பொழுது இந்த குடும்பம் இல்லாம அங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்காது. அந்த அளவுக்கு இந்த குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்தினார். அல்லேலூயா. 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 இன்னைக்கு என்ன ஒரு காரியம் நடந்தாலும் ஸ்தோத்திரம் வந்து ஆலோசனை கேட்பாங்க. பாஸ்டர் இப்படி செய்யணும், அதை சொல்லணும், செய்யணும்னு சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா அந்த கடந்த நாட்கள் துக்கமாய் இருக்கலாம். அந்த நாட்கள் ஒருவேளை துக்கத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாய் இருக்கலாம். ஆனால் அதை துக்கமாய் தேவ மனிதர்கள் எடுத்துக்கொள்வதில்லை. ஆமென். தேவ மனிதர்கள் அதை பாடுகளை சந்தோஷமாய் அனுபவித்தார்கள், சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களை சந்தோஷமாய் அனுபவித்தார்கள். இன்னைக்கு தெய்வ பிள்ளைகள் ஒரு கஷ்டம் வந்தா, ஒரு பிரச்சனை வந்தா நிலை நிற்போமா?
யோசித்து பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சின்ன ஒரு கஷ்ட தலைவேதனை வந்தா போதும், பாசு ஜோமணி தீரல, நாங்க வேற ஏதாவது பார்க்கிறோம். அல்லேலூயா. இவ்வளவு நாள் ஆலயத்துக்கு போனேன், கஷ்டம் மாறல, என் கண்ணீர் மாறல, துக்கம். இனி என்ன செய்வோம்? இன்னொரு வேற சபை பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அல்ல. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்திலே நிலையாய் நின்று கர்த்தரை துதியுங்கள். ஆமென். உங்கள் துக்கங்களை அவர் மாற்றுவார். உங்கள் துக்கங்களை அவர் நிச்சயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியா நில்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய துக்கங்களை அவர் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, ஆறாவதாக நம்முடைய சாபங்களை சுமந்தார். வேதம் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். சாபம் மனிதனை இன்றைக்கு பயமுறுத்துகிற ஒரு காரியம். நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவனுக்கு பயங்கரமான கருணா, அவன் சாபம் போட்ட அப்படியே வலிக்கும். அவன் அந்த அம்மா சாபம் போட்ட அப்படியே வலிக்கும். அல்லேலூயா. ஒரு சாபம் உங்களை பலிக்க, அல்லேலூயா, ஒரு சாபம் உங்களை மேற்கொள்ளாது. நீங்க கர்த்தருக்குள்ள இருந்தா, கர்த்தருடைய பாடு மரணங்களை தியானிக்கிற நீங்கள் கர்த்தருடைய விசுவாசித்து அவருக்குள்ளே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், உலகத்தில் எந்த மனிதன் ஸ்தோத்திரம் உங்களுக்கு விரோதமாய் சாபமிட்டால், வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான. அல்லேலூயா. கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் பிலேயாமுடைய சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஆமென். அல்லேலூயா. பிலேயாம் இஸ்ரவேலை சபிக்க சென்றான். ஆனால் கர்த்தர் இஸ்ரவேலோடு கூட இருந்தபடியினால், இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் வாசம் பண்ணினபடியினால் பிலேயாமுடைய சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்து உங்கள் மேல் வைத்திருக்கும் அன்பு பெரியது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மேல் வைத்த அன்பு பெரியது. உங்கள் மேல் வைத்த ஸ்தோத்திர கிருபை பெரியது. காரணம், நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள், விலை கிரயம் கொடுத்து மீட்டெடுக்கப்பட்டவர்கள். ஆகினால எந்த சாபமும் உங்களை தீண்ட விடவே மாட்டார். எந்த சாபம் உங்க வாழ்க்கையில வர விட மாட்டார். எந்த சத்துரு உனக்கு விரோதமாக சாபம் கூறினாலும், எந்த மனிதன் உனக்கு விரோதமாக சாபம் போட்டாலும், அந்த சாபம் உன் வாழ்க்கையில வருவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஸ்தோத்திரம் சிலுவை சுமந்து என்ன செய்தார்? ஸ்தோத்திரம் சிலுவையில நம்முடைய சாபத்தை மாற்றினார். அல்லேலூயா. நம்முடைய சாபத்தை அவர் ஸ்தோத்திரம் அதமாக்கி போட்டார். ஒருவேளை நீங்க நினைத்திருக்கலாம், உங்களுடைய ஸ்தோத்திரம் முன்னோர்கள் ஸ்தோத்திரம் உங்களை சபித்திருக்கலாம், எங்கள் பெரியவர்கள் எங்களை சபித்திருக்கிறார், அதனாலதான் வளர முடியல, அதனாலதான் என்னால உயர முடியல என்று நீங்க நினைக்கலாம். இல்ல கர்த்தருடைய பிள்ளையே, அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய கரத்தில் அடங்கியிருங்கள். சாபத்தை மாற்றி ஆசீர்வாதத்தை மாற்றி, சாபத்தை மாற்றி உங்களுக்கு ஆசீர்வாதம் தந்து உங்களை உயரத்தில் கொண்டு நிறுத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் அப்படி 22ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, இனி ஒரு சாபம் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். ஆமென். இனி என்ன செய்யாது? ஒரு சாபமும் இராது. ஒரு சாபம் உங்களை நெருங்காது. யார் எந்த சாபம் சபித்தாலும் நீங்க சபித்தல கருத்து பயப்படாதுங்க. சபித்தல் உங்களுக்கு வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு சொன்னா நம்ம உண்மையா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாக இருந்தா, நம்ம அவருடைய பார்வைக்கு உண்மையாய் நடந்தா, அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தால், அவருடைய பார்வைக்கு ஸ்தோத்திரம் உண்மையாக வாழ்ந்தால், நிச்சயமா உலகத்தில் எந்த மனிதன் சாபம் கூறினாலும் அந்த சாபம் உங்க வாழ்க்கையில வருவதே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுமே. அல்லேலூயா, அல்லேலூயா.
நாமை முதலாவது ஸ்தோத்திரம் சொன்னேன். அவர் ஸ்தோத்திரம் சிலுவையை சுமந்தது நிமித்தம் நமக்கு வந்ததான ஆசீர்வாதங்கள். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, அவர் சகித்த சிலுவை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஆமென். எபிரேயர் 12:2 வாசித்து வேகமாய் நான் நிப்பாட்ட விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 12:2 வாசிப்பீர்களா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். வேகமாக எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தை வலது பார்சத்தில் வீற்றிருந்தார். அல்லேலூயா. சிலுவை மரணம் என்பது ஒரு கொடூரமான மரணம். எந்த மனிதனும் அந்த மரணத்தை விரும்புவதில்லை. மரணம், அதாவது இந்த சிலுவை மரணம் என்பது, அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய பிறப்பை சபிப்பானாம், தன்னுடைய பெற்றோரை சபிப்பானாம். காரணம், அப்படிப்பட்ட ஒரு வேதனை. ஜீவன் போகாது, கழுகுகள் வந்து கொத்தும், சீக்கிரமா ஜீவன் பிரியாது. அப்படிப்பட்டதான நிலைமையில தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த நிலைமையை ஒரு ஸ்தோத்திர மனிதன் சகிக்க முடியாது. ஆனால் நமக்காக அந்த பாடுகளை சகித்தார், அந்த வேதனைகளை சகித்தார். என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் பாவத்தில் எரி நரகத்தில் அமிழ்ந்து போகக்கூடாது, என் ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளை சகித்தார். அந்த பாடுகள் தான் இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. வேதனை அவர் அந்த பாடுகள் ஸ்தோத்திர கெத்செமனே தோட்டத்தில் பிதாவிடத்தில் பரிந்து கேட்டார், பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படியே. ஆமென். அந்த பாடை அவர் நினைத்த பொழுது அவருடைய உள்ளமெல்லாம் ஸ்தோத்திரம் உடைய ஆரம்பித்தது. அவருடைய ஸ்தோத்திர பாடுகள் படப்போகிறதான பாடுகளை நினைக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அவருடைய வேர்வை இரத்தமாய் பீரிட்டு பாய்ந்தது. அல்லேலூயா. அப்ப எவ்வளவு உள்ளத்தில் அந்த ஸ்தோத்திரம் வேதனை வந்திருக்கும். நீங்க ஸ்தோத்திரம் இந்த அட்டாக் வரவங்களை பார்த்திருப்பீங்க. அட்டாக் வந்து உள்ளுக்கு இருக்கிற ரத்தம் எல்லாம் என்ன செய்திரும், வெளியே வந்துடும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு அவருடைய இருதயம் என்ன செய்திருக்கு, வேதனைப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பாடுகளை சகிக்க காரணம், என் பிள்ளைகள் அந்த எரி நரகத்துக்கு போகக்கூடாது. என் சொந்த கைகளால் உருவாக்கப்பட்டதான மனிதன், என்னுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அந்த பாவ குழியிலே வீழ்ந்து அமிழ்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், கசை அடிகளை ஏற்றுக்கொண்டார். ஸ்தோத்திரம். பார சிலுவையை சுமந்தார். நடக்க முடியாத இடத்திலும் அந்த ஸ்தோத்திரம் எருசலேம் தெருவீதியாக ஸ்தோத்திரம் அந்த இரத்தம் வடிய அவர் நடந்து அந்த கொல்கதா மலைக்கு ஏறி போனார். எதற்காக? நாம் நன்றாய் இருக்கும்படியாய். எதற்காக? நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு தேவனோடு இணையும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வேதனைகளை அவர் சகித்தார், அந்த பாடுகளை அவர் ஸ்தோத்திரம் சகித்தார். அந்த வியாகுலங்கள் அவருக்கு முன்பாக நின்றது. எல்லாவற்றையும் முடித்து வெற்றி சிறந்த சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தோடு வாசிப்புமா? கொலோசியர். அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஸ்தோத்திரம் முதலாவது அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு ஏறி சென்றார். இரண்டாவது அவருடைய பாடுகளை சகித்து கொண்டார். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையிலே அவர் அப்படியே மரித்து போகவில்லை. சிலுவையிலே மரித்து போயிருந்தால் இன்று நீங்களும் நானும்
இந்த இடத்திலே நின்றிருக்க முடியாது. ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் தேவனை துதித்திருக்க முடியாது. கிறிஸ்தவம் எங்கே ஆரம்பித்தது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் ஆரம்பித்தது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த வெற்றி சிறந்தோட பிள்ளைகளாகிய நாமும் ஸ்தோத்திரம் ஒரு நாள் வெற்றி சிறக்கணும். இந்த உலகத்தை ஜெயிக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தை ஜெயிக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிறதான அக்கிரமங்களை ஜெயிக்கணும். உலகத்தில் காணப்படுகிற எல்லா விதமான நிலைமைகளிலிருந்து வெற்றி சிறந்தவர்களாக தேவ சமூகத்தில் நிற்கணும். ஆமென். தேவனாகிய கர்த்தர் அந்த புதிய வாழ்வை நமக்கு தரும்படியாக இந்த 40 நாட்களும் ஸ்தோத்திர தேவ சமூகத்திலே உட்கார்ந்து இருக்கிறீங்க. நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அப்படி தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை ஆராதிப்போம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தரே மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே மை துதிக்கிறோம். நன்மை செய்கிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.